ஹே buddies, இன்னைக்கு சில கேஜெட்ஸ் வந்து ஓல்டு கேஜெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு தெரியல. அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கேஷியோ டிஜிட்டல் டைரி. டிஜிட்டல் டைரினா இப்போ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. டிஜிட்டல் டைரியில் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நோட் பண்ணிக்குவாங்க, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா அதை நோட் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஃபோன் நம்பர்ஸ், டெலிஃபோன் நம்பர்ஸ் முன்னெல்லாம் வந்து இந்த டிஓடி நம்பர் தான். இந்த பழைய காலத்து ஃபோன் இருக்கும் இல்லையா, இப்படி சுற்றுறது, பட்டன் அமுக்கிறது, இந்த மாதிரி அந்த ஃபோன்ஸ் இருக்கும்போது இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்குவாங்க. இதில் நேம் எழுதி நோட் பண்ணிக்குவாங்க. இது ஆக்சுவலாக ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்னு எனக்கு தெரியல, பட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பேட்டரி போடுறது, இந்த பக்கம் இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது பார்த்தீங்களா. இதை 1980s வந்தது தான், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து பேட்டரி, 2 பேட்டரி, ட்ரை செல் பேட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவுண்டாக, அந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேட்டரி. இதில் பாருங்களேன் மெத்தட் எப்படி கொடுத்துருக்காங்க. பேட்டரி போடுற இந்த மாடல் எப்படி இருக்குன்னா, இது 2 பேட்டரி இப்படி இருக்குது பக்கம் பக்கத்தில். அண்ட் இங்கே வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி எடுக்கிறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கிறதுனா, இந்த சின்னதாக இருக்கு பாருங்கள் பிளாஸ்டிக். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பட்டனை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெகத்தால் இப்படி ஓப்பன் பண்ணேன். பட் என்னுடைய நெகமே உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சன்னமாக தான் இருக்குது, நெகம் வந்து உடஞ்சிருச்சு. அப்போது பிளாஸ்டிக்குடைய பில்டு குவாலிட்டி எந்த அளவில் கேஷியோ காரை கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆனால் இப்போ இருக்கிற பிளாஸ்டிக்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும், எடுத்தோம்னா டக்குன்னு உடஞ்சிரும். பட் என்னோட நெகம் உடையிற அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி இருக்குன்னா அப்போ வேறு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறது கிடையாது, இது ஸ்லைடிங் டைப். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு எல்லோ கலர் பட்டன், இதை வந்து இந்த பக்கம் தள்ளணும்னா இந்த பேட்டரி வெளில எடுத்துக்கலாம், அந்த பக்கம் தள்ளணும்னா இந்த சைடு பேட்டரி வெளில எடுத்துக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சென்டரில் வச்சோம்னா அது சென்டராக லாக் ஆகிக்கும். 2 பேட்டரியும் பிடிச்ச மாதிரி அது லாக் ஆகிக்குது. இதுதான் வந்து இதோடைய மெக்கானிசம் இதில். ஸோ இந்த பேட்டரி வந்து எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் ஆன் பண்ணி பார்க்கணும், இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ஆன் ஆகலை. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எடுப்போம், ஒரு பேட்டரி எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு தேவை, சரி முதல்ல இதை கொஞ்சம் லூப்ரிகண்ட்டாக இந்த WD-40 அப்படிங்கிறத லைட்டாக போட்டுட்டு இதில் அடிச்சு விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா அந்த துருவெல்லாம் கொஞ்சம் கரையும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பான ஆயுதம் தேவை. சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்து இதை இப்படி வெளில எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டோம்னா நம்ம வேறு பேட்டரி போட்டு பார்க்கலான்ட்டு. ஒரு பேட்டரி வந்துடுத்து, அடுத்த பேட்டரியும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேட்டரியும் இந்த பார்த்திங்கன்னா காயின் மாதிரி பழைய 25 பைசாலாம் இந்த மாதிரி தான் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை 2த்தையும் வெளில எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப் மாதிரி, இது ஒரு மினி மைக்ரோஸ்கோப், இதில் வந்து ஸ்லைடிங் பண்ணி இப்படி மூவ் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ஏதாவது மாதிரிகளை வச்சு, அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா கட்டமாக, அதில் வச்சு இதில் பார்க்கலாம். ஸ்பெரிஸ்கோப்போ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, சம்திங் முன்னாடி வாங்கியிருந்தேன். இது அப்புறம் கொஞ்சம் கொசுவெல்லாம் கொலை பண்ணி போட்டு பார்த்தேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போது எனக்கு எதுக்காக இதை எடுத்தேன்னா, இந்த பேட்டரி பழசாக இருக்கும் மேபி, ஆனால் ஒர்க் ஆகலை. இது பேட்டரி இதில் போட்டு ஒர்க் ஆகலை, ஆன் ஆகலை. அதனால் அந்த பேட்டரி அதிலே இருந்தது, ரொம்ப பழைய பேட்டரியாக இருக்கலாம் மேபி. ஸோ நம்ம வந்து இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து புதுசு பேட்டரி தான், லைட் எரியுது. ஓகே, இது ஒர்க் ஆகுது. இந்த பேட்டரி சார்ஜ் இருக்குது, அதில் சார்ஜ் இல்லாதனால கூட அது ஆன் ஆகாமல் இருக்கலாம். இது ஒரு பேட்டரி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு பேட்டரி எனக்கு வேணும். அது வந்து எதுலேருந்து எடுக்க போகிறேன்னா, ஏற்கனவே ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது, பழைய ரிமோட், அதாவது இந்த கார் டிவிடி இருக்கு இல்லையா, அதுக்கு வச்சுருந்த ஒரு ரிமோட் இருக்குது. அதிலேருந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பேட்டரி எடுக்கிறதுக்கு இந்த ரிமோட்டை பயன்படுத்திக்கலாம். இது என்னது, இது எப்படி இருக்குதுன்னு தான் தெரில. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக உள்ள இந்த பேட்டரி ஓப்பனிங்கில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பின் ஊசி வச்சு ஒரு குத்துனோம்னா அந்த லாக் வந்து இப்படி கீழே நகருது, அப்புறம் வெளில வருது. ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் என்ன பேட்டரி இருக்குன்னா 3 வோல்ட், இதுவும் 3 வோல்ட் தான், CR. ஆனால் பேட்டரியோடைய சைஸ் எதாவது மாறுமான்னு எனக்கு தெரியல. இது எனர்ஜைசர், இது வேறு லித்தியம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க நம்பர், இதுக்கு நம்பர் வந்து CR2032. எத்தனை வோல்ட்டு? 3 வோல்ட் தான், 2032. இது வந்து CR2032. ஸோ CR2032 ஒரு பேட்டரி என்கிட்ட இருக்குது. ஒரு பேட்டரி, இன்னொன்று வந்து CR2025 3 வோல்ட்ஸ். இந்த இது நம்பர், பேட்டரி நம்பர் மாற்றி போடுறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த
ஒரு பேட்டரி போட்டு பார்ப்போம். ஒரு பேட்டரி போட்டு மற்ற 2 பேட்டரி பழைய பேட்டரியிலே 1ஆம் நம்பரில் பழைய பேட்டரியே போட்டு பார்ப்போம். போட்டுட்டு உள்ளே ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? வாவ், ஆன் ஆகிடுச்சு. ஒரு பேட்டரி பழசு, ஒரு பேட்டரி புதுசு. ஸோ ஆன் ஆகிடுச்சு. பேட்டரி லோனே காமிக்குது. இதில் எனக்கே கொஞ்சம் இதாக தான் தெரியுது. பட் பேட்டரி லோனே காமிக்குது. ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணிட்டேன். சவுண்டு கேட்குதுல்ல? சூப்பர். பேக் லைட் டிஸ்பிளே செம. ஸோ இப்போ 1ஆம் நம்பர் பேட்டரி வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம். 2ஆம் நம்பர் பேட்டரி இருக்குது. ஸோ 1ஆம் நம்பர் பேட்டரி வந்து இந்த பழைய பேட்டரி வேறு பேட்டரி போட்டு பார்க்கலாம். வேறு பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போது எனக்கு என்ன பயம்னா இந்த 2025னு ஒரு பேட்டரி இருக்குது. அது மாடல் நம்பர் எதாவது மாற்றி போட்டால் பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பயம். ஓகே, லாக் பண்ணிட்டேன். ஒரு பேட்டரி கம்மியாக இருக்கிறதுனால பேட்டரி லோனே காமிக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 1980s. இது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டைரி SF3600A இதோடைய மாடல். இதில் 64 KB மெமரி அண்ட் இதில் டெலிஃபோன் டைரக்டரி இருக்குது, மெமோ இருக்குது, அதாவது டு டூ மெமோ அண்ட் ஷெடியூல், டைம் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஹோம் டைம் கன்வர்ஷன் இருக்குது. கன்வர்ஷன் இருக்குது. கால்குலேஷன், அதாவது கால்குலேட்டர் இருக்குது, அலார்ம் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 மொத்தம் ஒரு 6 ஃபங்க்ஷனாலிட்டி இந்த டிஜிட்டல் டைரியில் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டைரி வச்சுருந்தேன். அண்ட் நிறைய இந்த மாதிரி அப்போலேருந்து கலெக்ஷன் பண்ணுவேன். பட் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். எங்கே தொலைச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ மறுபடியும் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது, வாங்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ நைஸ் ஒன். அண்ட் இது வந்து நம்ம வேறு பேட்டரி ஒன்று புதுசு வாங்கி போட்டு ஃபுல்லாக ஒர்க்கிங் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தாச்சு இன்றைக்கி. வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஜிட்டல் டைரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பேட்டரி நம்ம இதிலே போட்டுருவோம். ஏன்னா இந்த டிஜிட்டல் டைரிலாம் ரொம்ப ஓல்டு ப்ராடக்ட், விண்டேஜ் ப்ராடக்ட், கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ இது வந்து செகண்ட் டிஜிட்டல் டைரி. என்கிட்ட இன்னொரு டிஜிட்டல் டைரி ஒன்று இருக்குது அண்ட் வாங்கியிருக்கேன். வேறு ஏதாவது டிஜிட்டல் டைரி கிடைச்சா கூட நான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஓல்டு கேஜெட்ஸ், எனக்கு பிடிக்கும். ஐ லவ் ஓல்டு கேஜெட்ஸ். ஏன்னா அந்த டெக்னாலஜி எல்லாம் என்னை பிரமிக்க வைக்குது. ஸ்டார்டிங் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் சுலபம் தான். ஆனால் அதை இனிஷியேட் பண்ணி இன்னோவேட் பண்ணுறது, அதை இன்வென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம். ஏன்னா தேவைக்காக மனுஷன் கண்டுபிடிச்சானா, இல்லை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் தேவைப்படுதா அப்படிங்கிறதே எனக்கு இப்போ ஒரு சமநிலையான ஒரு டவுட்டாக வருது. ஏன்னா தேவைகளின் தாய் தான் வந்து கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தேவையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா முன்னாடி மொபைல்லாம் இல்லை அப்படின்னா, முன்னாடி மொபைல் கிடையாது, பட் இந்த காலத்தில் ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே இருக்குது. ஆனால் அது தேவையாக இருக்குது. அப்போது அது ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இல்லைனா கூட மனுஷன் வாழ முடியும். ஆனால் இது வந்து இருந்தால் தான் இப்போ வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ ஓகேவா, நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது சும்மா பார்த்தேன், ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, ஆனில் இருக்குது, அவ்வளோதான். மைக்ரோமேக்ஸ் மொபைல் 2005, 6, 7 அந்த காலகட்டங்கள் வந்துச்சா மைக்ரோமேக்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். 2000லேருந்து எல்லாமே நோக்கியா, சாம்சங், பேனசோனிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோனி எரிக்சன், வீடியோகான், இந்த மாதிரி ஃபோன்ஸ் தான், மொபைல்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. மைக்ரோமேக்ஸ் அதுக்கப்புறம் தான் இந்தியன் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2010 மேலே தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அப்ராக்சிமேட்டாக அதுதான். ஸோ மைக்ரோமேக்ஸ் மட்டும் இல்லை, நோக்கியாவில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இது வந்து சும்மா மைக்ரோமேக்ஸில் ஒரு ஃப்ளிப் மாடல். நம்ம பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ளிப் மாடல், இதெல்லாம் நல்லா இருக்கும். முன்னாடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் வருது இல்லையா, சாம்சங், விவோ ஃபோல்ட் டைப், இதெல்லாம் இதுதான் பேஸ் மாடல்ஸ். இந்த அப்படி சும்மா எங்கேயாவது போகும்போது ஃபோன் அடிச்சதுன்னா இப்படி ஸ்டைலாக ஓப்பன் பண்ணுறது. அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணாலே ஃபோன் அட்டன் ஆகும். ஹலோ அப்படி பேசிட்டு டக்குன்னு அப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க.
எனக்கு கை கொஞ்சம் குட்டி, அதனால் வேறெல்லாம் குட்டையாக இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமம். பட் நான் வந்து வேறு மொபைல் வச்சுருந்தேன், மோட்டோரோலா வச்சுருந்தேன். இப்படி ஃப்ளிப் டைப் செம்ம க்யூட்டாக இருக்கும். க்யூட்டாக எப்படி சொல்கிறது, மவுஸ் இருக்கு இல்லையா, நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் அளவு தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். அந்த மொபைல் எங்கேயா கிடக்கும், தேடி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஃப்ளிப் பண்ணுறது, இப்படி ஓப்பன் பண்ணோம்னா டக்குன்னு இப்படி ஓப்பன் ஆகும், ஹலோ அப்படின்னு பேசிட்டு இப்படி பண்ணோம்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகும். செம்ம க்யூட்டாக இருக்கும். காலேஜ் டைமில் அந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய நோக்கியா மாடல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டி மொபைல், பேனாசோனிக் மொபைல், குட்டியாக இருக்கும், செம்ம க்யூட்டாக இருக்கும். அந்த மொபைல்லாம் கிடைச்சா வாங்கணும், பார்க்கலாம். ஓகே, இது வந்து மைக்ரோமேக்ஸ் உடைய குட்டி மாடல், ஃபோல்டு மாடல் மொபைல் 2. நெக்ஸ்ட் ரொம்ப விண்டேஜ் ப்ராடக்ட் அண்ட் இன்ஸ்டாக்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஓப்பன் பண்ணுறது தெரியுதா, க்ளோஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் தான், ஆனில் இருக்குது. வந்துருச்சா? இதுதான் வந்து இப்படி பண்ணோம்னா ஃபோட்டோ வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஃபோட்டோ பேப்பர் வாங்கி போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பேக் சைடில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த பேப்பர் வந்து இதில் போடணும். இந்த ஷீட் இருக்கு இல்லையா, அந்த டெக் இருக்கு இல்லையா, இதில் போட்டு இதில் வந்து இந்த பேப்பர் வந்து உள்ள போடணும். இந்த பக்கம் போடுறது, இந்த பக்கம் தான் போடுறதுன்னு நினைக்கிறேன். இப்படி உள்ள போட்டு பேப்பர்ஸ் இதில் லோட் பண்ணணும். இந்த டாக்கில் லோட் பண்ணணும். இந்த டெக் இருக்கு இல்லையா, அதில் லோட் பண்ணிவிட்டு 10 பேப்பர் உள்ளே வைக்கலாம். 10 பேப்பர் உள்ளே வச்சுட்டு இதை உள்ளே போட்டுடணும். உள்ளே இப்படி போட்டுட்டு இந்த ட்ரேவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. உள்ளே பிரிண்டிங் டைப், அதாவது பிரிண்டிங் டைப்னா இமேஜை கேப்சர் பண்ணி உள்ளே அப்படியே அந்த இமேஜ் வந்து பதியுது. டெலிபோர்ட்டேஷன் சாத்தியம்தான். கேமராஸ் மூலமா நம்ம பாஸ்ட்டுக்கு போக முடியும், அதாவது அந்த மெமரிஸ். டெலிபோர்ட்டேஷன் கண்டிப்பாக சாத்தியம் தான் நானும் சொல்லுவேன். ஸோ இதில் எத்தனை பேட்டரிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய பேட்டரிஸ். மொத்தம் இதில் 1 2 3 4 பேட்டரி தான். 4 பேட்டரி தான். பட் செம கண்டுபிடிப்பு. 1 2, ஸோ இது 3, இது 4. பக்கா. இது வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போனோம்னா இது இருக்கும். டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து உடனே இப்படி ஒரு ஆட்டி ஃபோட்டோ கொடுத்துருவாங்க கையில். 100 ரூபா முன்னாடியெல்லாம். நல்லா இருக்குது. இதில் ஜூம் வேறு இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் 3mm நேச்சுரல். இதில் வந்து இந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. இந்த இடமும் இல்லை. ஆமாம், இதுதான். இதில் வச்சு இப்படி பார்ப்பாங்க போல இருக்குது. பார்த்து சட்டுன்னு எடுக்கலாம். வைடு 300 வைடு. நல்லா இருக்குன்னு. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, பிடிச்சிருந்தா மட்டும். நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்க போகிறது இன்னொரு கேமரா தான், வித் கவரோட கிடைச்சது. மினோல்டான்ட்டு இது கம்பெனி. பட் இந்த கேமரா எப்படி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி என்கிட்ட ஒரு நார்மல் கேமரா ஒன்று இருக்குது, அது இதில் பார்க்கலாம். KB10 கோனிகா. அது நார்மல் கேமரா. இப்படி வச்சு எடுக்கிறது. 35mm ஃபில்ம் போடுறது. இதுவும் வந்து ஃபுல் மாடல் தான். பட் இதோடைய ஃபில்ம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, பொம்மை மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த ஃபில்மு. அது வந்து இப்படி போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு கேமரா. மினோல்டா வாட்டர் பேக் இந்த மாடல் பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாஷும் வரும், அண்ட் நார்மல் டே லைட் அண்ட் நார்மல், இது 3 மோடு இருக்குது இதில். இதை வந்து ஃப்ளாஷ், ஃப்ளாஷ் இந்த பட்டன் அமுத்தினோம்னா டக்குன்னு ஃப்ளாஷ் வந்து வெளில நிற்கும். இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் அமுத்தினோம்னா வெளில வந்து நிற்கும்.
ஃப்ளாஷ் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து இந்த கேமராவுடைய மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதாவது ஜூம் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வர கேமராலாம் இப்படி ஜூம் பண்ணுவோம், நம்ம டச் ஜூம் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். இது வந்து ஓல்டு மாடல், ஒரு ஸ்லைடிங் பட்டன் டைப். இதில் பார்த்தா ஃபோக்கஸ் இப்படி ஜூம் பண்ணுறது அண்ட் கம்மியாக இது பண்ணுறது. இதுக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இங்கே இருக்குது இந்த பட்டன் வந்து, இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் மூவ் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி. அதனால தான் நார்மல், டெலிஃபோட்டோ அப்படின்னு 2 மாடல் கொடுத்துருக்காங்க. உட்காருங்க அப்படி வாங்க எல்லாம் உட்காருங்க, வாங்க. இந்த கேமரா வந்து ஒரு டிரான்சிஸ்டர் டைப்பில் இருக்கும் மாடல். அண்ட் இதில் எப்படி வைங்கன்னா இந்த பக்கம் லென்ஸ் இருக்கும் பார்க்குறது, இந்த பக்கம் இப்படி பார்த்து மேலே பட்டன் இருக்கும், மேலே அப்படியே கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோ கேப்சர் ஆகும். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் இந்த ஃபில்மை கொண்டு போய் ஏதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்தோம்னா அவங்க டெவலப் பண்ணி கொடுப்பாங்க பிரிண்டர். ஸோ இது ஒரு விண்டேஜ் கேமரா, 1970s வந்தது. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகே, நல்லா இருக்கா? இதுக்கு வந்து ஃபில்ம் போடுற இடம் இந்த பக்கம், இது ஓப்பன் பண்ணணும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இந்த ஸ்லைட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து ஃபில்ம் போட்டுக்கலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து கவரில் போட்டு வச்சிடலாம். வீடியோ கான் இந்த ப்ராடக்ட் பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பார்த்தேன். இது ஆக்சுவலாக ஒரு வாக்மேன் மாதிரி. இப்போ நம்ம கரோக்கிலாம் போட்டு மியூசிக் போட்டு பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு கரோக்கி வாக்மேன், விண்டேஜ் டைப். கொஞ்சம் திருப்பு. விண்டேஜ் டைப், சின்ன பசங்களுக்காக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரைனிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மைக் இருக்குது, இது கூட அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் வந்து ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அது பேட்டரி சின்ன பேட்டரியாக பெரிய பேட்டரியான்னு போடும் தெரியலையே, பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. சின்ன பேட்டரியாக இருந்தால் இப்படியே போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பெரிய பேட்டரியாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இப்போ பெரிய பேட்டரி இல்லை, அதையும் பார்த்துக்கலாம். பேட்டரி போடுற டோர் வந்து சின்ன ஸ்க்ரூஸால் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி இருக்கான்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். அதர்வைஸ் இதில் எதுவும் அடாப்டர் போடுற ஆப்ஷனும் இல்லை, ஹெட்செட் ஆப்ஷன் இருக்குது. அடாப்டர் எத்தனை வோல்ட்டுன்னு போட்டிருந்தா இது வேணால் அடாப்டர் போட்டு பார்க்கலாம், பட் அதுவும் இல்லை. சரி, இந்த குவாலிட்டி செக் பண்ணிவிடுவோம். ஓப்ஸ், இதில் பேட்டரி இன்னும் பெருசாக இல்லை இருக்குது. இவ்வளோ பெரிய பேட்டரி நான் எங்கே போகிறது? இப்போ இந்த அளவுக்கான பேட்டரி என்கிட்ட இல்லையே. 1.5 வோல்ட் தான். ஸோ பேட்டரி இருக்கான்னு பார்ப்போம். 1 2 3 4. நம்ம இந்த கேமராவிலேருந்து பேட்டரி இப்போதைக்கு எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதில் வேணால் போட்டு பார்க்கலாம். இந்த கேமரா பேட்டரியை இதில் போடலாம். ஓகே ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். 1.5 வோல்ட் தான் இதுவும், வந்து 1.5 வோல்ட் பேட்டரி தான் இதுவும். சின்னதாக இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் சைஸ் பெருசாக கொடுத்துருக்கான். இந்த மாடல் பேட்டரிலாம் என்னைக்கு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கூட தெரியல. இது வந்து எப்படி இது ஓப்பன் பண்ணுறது? எப்படி ஸ்டாப் பவர் எஜெக்ட். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் எஜெக்ட் பட்டன் இருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சு. தெரியுதா? ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பேட்டரி போட்டிருக்கேன், ஏதாவது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே வந்து சுற்றுச்சுன்னா ஓகே. சவுண்டு கேட்குது, பட் உள்ளே சுத்தலை. இந்த கேசட் போட்டோம்னா உள்ளே ரீட் ஆகணும், அந்த இது வந்து சுத்தலை. இப்போ தான் சுற்றுது.
சுற்றுது. பட் சாங் கேட்குமான்னு எனக்கு தெரியலையே. ஒரு அங்கே கேசட் இருக்கா பாரு குட்டி, இல்லை மேலே அங்கே கேசட் இருக்கா பாரு, அங்கே ஒரு கேசட் இருக்கும், எடு இங்கே அதில் அங்கே பின்னாடி அங்கே மேலே ஏதோ அதான் கொடு ஒன்று எடு. ஒரு கேசட் போட்டு பார்க்கலாம், ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன படம், வானம்னு ஒரு படம் வந்திருக்கு. சிம்பு நடித்த படம் இல்லை, இது பழைய படம். யாருன்னா ஆனந்த பாபுன்னு நினைக்கிறேன், ஆனந்த் பாபு. அப்புறம் நான் பேச நினைப்பதாலாம்னு ஒரு படம் வந்திருக்கு, அப்போது 80s வந்ததுன்னு நினைக்கிறேன். கேசட் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேசட் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த டோரில் வந்து அது போட்டு உள்ளே எப்படி தள்ளணும்னா க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து வெடிச்சிடாதுல, அதெல்லாம் அடிக்காதுமா. ஏன் இப்படி உட்காருங்க, கேமராவில் தெரியவே இல்லையே. இப்படி உட்காருங்க, வாங்க இந்த பக்கம் வாங்க. சவுண்டு கேட்குது, பட் ப்ளே ஆகலை. ஸோ இது பேட்டரி இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி, அந்த பெரிய பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். 1.5 தான் எனக்கு வந்து. ஓகே, இது கூட வந்து ஒரு மைக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கரோக்கி போட்டு பாடிட்டு இருக்க மாதிரி இதில் வந்து வெறும் அந்த மியூசிக் கேசட் மட்டும் போட்டு சும்மா பாடிட்டு இருப்பாங்களோ இருக்கு. ஸோ ஓகே, ஆஹா ரீல் சிக்கிடுச்சு, ரீல் சிக்கிடுச்சு. இது ஒரு பிரச்சனை. பழைய காலத்துலலாம் இந்த ரீல் கேசட் வச்சுட்டு இது வந்து சிக்கிடும், இந்த மாதிரி போய் சிக்கிடும். அது வந்து எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் படாத பாடு விட்டுருவாங்க. ஓகே, இது எடுத்தாச்சு. 5 ரூபா ரெனல்ஸ் பேனா இருக்கும், அதை அப்படி உள்ள விட்டோம்னா கரகரன்னு சுற்றிட்டு இருக்கும். பேனா இருக்கா? அதை வச்சு பண்ணப்பா, அதை வச்சு பண்ண முடியாதுமா. இது இது அதை வச்சுலாம் பண்ண முடியாது. பேனா இருக்கு மாதிரி அதெல்லாம் கையில் தான் இப்படி தான் பண்ணுறேன். மார்க்கர் தான் இருக்கு. விட்டுரு அதில் பண்ணுறேன், கையில் பண்ணுறேன். இந்த பக்கம் உட்கார. இதை வந்து இப்படி வேரில் வச்சு இப்படி சுற்றினோம்னா இந்த ரீல் அழகாக உள்ள போயிடும். ஸோ ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய பேட்டரி வாங்கி போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ இல்லை, அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்களா, இது ஸ்ப்ரிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோன் ஒயர் மாதிரி பழைய டெலிஃபோன் ஒயர், டிஓடி ஒயர்ஸ். ஸோ இதை வந்து பாடி முடிச்சுட்டு எப்படிங்க மாட்டி வச்சுணும். நல்லா இருக்குல்ல, அழகாக அப்படி கேரி பண்ணிட்டு போகிறது. அதாவது வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு அப்படியே பாடிட்டு ஒரு ரூபா 2 ரூபா கலெக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரோட்டில். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வால்யூமும் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு பழைய டிவி. ஆக்சுவலாக இது மேலே ஒரு டூம் ஒன்று இருக்கும். இந்த டூம் தான் இதில் காணும், கிளாஸை காணும். சரி, ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் ஒரு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஆன் பண்ணிக்கலாம், டிவி ஓடும். இதில் பேட்டரியும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு எத்தனை பேட்டரின்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறது காத்து மேல. ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்டரி, 2 பேட்டரி போடணும் மாட்டிருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு பட்டன் கிடக்கு, என்ன பட்டன் தெரியல. இதெல்லாம் ரொம்ப பழைய மாடலுங்கிறதுனால பட்டன்ஸ் ஏதாவது உடச்சு கூட இருக்கலாம் மேபி. அண்ட் இதுக்கான பட்டன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு உண்டான இடம் வந்து இந்த இதுவாக இருக்கலாம், இந்த இதுவாக கூட இருக்கலாம். எதுவும் தெரியல, பட் இப்படி இருக்கானு தெரியல. இது மேலே வந்து ஒரு டூம் இருக்கும். இந்த டூமுக்கு மேலே இந்த சேனல்ஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த டிவியில் எஃப்எம்மும் அட்டாச் ஆகிருக்கு. எஃப்எம்மும் நம்ம கேட்டுக்கலாம் அண்ட் டிவியும் பார்த்துக்கலாம். இதில் இன்புட் கொடுத்தோம்னா நம்ம சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் டிஜிட்டல்லேருந்து இது வந்து ஒரு சிஆர்டி டிவி. ஸோ இது கூட
இன்புட் டிவி இன் கொடுத்தோம்னா செக் பண்ணிக்கலாம். இதில் கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆண்டனாவும் போட்டுக்கலாம். 12 வால்ட் வீடியோ இன், இது நல்லா இருக்குது. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன். இதுக்கு மொத்தம் எத்தனை பேட்டரினா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேட்டரி போடணும். இதுக்கு 10 பேட்டரி போடணும். பெரிய சைஸ் பேட்டரி, அந்த டேப் ரெக்கார்டரில் போடணும் இல்லையா, அந்த மாதிரியான பெரிய சைஸ் பேட்டரி 10 பேட்டரி போடணும். ஓகே, இவனையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடாப்டர் இருக்குது. 12 வால்ட் அடாப்டர் போட்டோம்னா இந்த டிவி ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நவுத்திக்கலாம் டியூன் பண்ணுறதுக்கு. அண்ட் வால்யூமுக்கு அதில் டிவி இன்புட்டும் இருக்குது. சிசிடிவி கேமரா ஏதாவது இருந்துச்சுன்னா இதெல்லாம் இதில் இன்புட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அப்புறமா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் இது. பார்த்தா ரொம்ப குட்டியாக மொபைல் மாதிரி இருக்கா? இப்படி பார்த்தா ஒரு மொபைல் பட்டன் ஃபோன் மாதிரி இருக்கும். ஆர் இது வந்து நீங்கள் ஏதோ எஃப்எம் ரேடியோவாக இருக்குது, பாக்கெட் எஃப்எம் ரேடியோவாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. இது வந்து ஒரு டிவி. ஸோ இது ஒரு பாக்கெட் டெலிவிஷன், கேஷியோவோடது. கேஷியோவுடைய பாக்கெட் டெலிவிஷன் டிவி 30 அப்படிங்கிற மாடல் தான் இது. இது ஆண்டனா, இது கூட வந்து டிரான்சிஸ்டர் இந்த ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிவி வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடல். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு எல்சிடி டிவி. இந்த எல்சிடி டிவி நம்ம நார்மலாக எல்சிடி டிவி எப்படி இருக்குது, இப்போ வருது இல்லையா எல்சிடி டிவி, எல்இடி டிவி, எல்சிடி டிவி இருக்கு இல்லையா. நம்ம அந்த ஃப்ரேம் இருக்கும், ஃப்ரேமுக்கு முன்னாடி இந்த எல்சிடி ஸ்க்ரீன் இருக்கும், அதில் எல்சிடியில் வந்து படம் தெரியும். ஆனால் இதில் வந்து இதுதான் எல்சிடி டிவி. இந்த இடத்துல நம்ம படம் வராது. இது ஆன் பண்ணோம்னா இந்த இடத்துல படம் தெரியாது. இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இந்த டிவி இப்படி ஓப்பன் பண்ணணும். குட்டி, இந்த டிவியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணோம்னா லைட் சோர்ஸ் மூலயமா தான் இதில் படமே வரும். ஆனாலும் இதில் இங்கே படம் தெரியாது. இங்கே கீழே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்ணாடி. இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடியில் தான் படம் தெரியும். ஸோ புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த இடத்துல எல்சிடி இருக்குது, இங்கே கண்ணாடி இருக்குது கீழே. இந்த எல்சிடியில் படம் தெரியும், படம் ஓடும். இந்த ஸ்க்ரீனில் தான் மிரர் இமேஜாக தெரியும். இது என்ன டெக்னாலஜி, எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இதில் படம் இந்த பக்கமாக தெரியும், மேலே நோக்கி ஓடும். நமக்கு அதோட இன்வெர்டட் இமேஜ், அதுதான் நம்ம பார்க்குற இமேஜாக இதில் வரும். பட் இதில் வந்து லைட் படணும். லைட் பட்டால் தான் இதில் ஓடுற படம் இங்கே தெரியும். இதை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பட் அங்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சவுண்டு கேட்கும், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆன் ஆகிடுச்சு. இதில் மேலே எதுவும் படம் தெரியாது. பட் இதில் தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. பட் நம்ம வந்து பார்க்குறது இப்படி பார்க்கணும். இந்த மிரர், இங்கே கண்ணாடி இருக்கு இல்லையா, இந்த கண்ணாடியில் தான் நமக்கு வந்து அந்த இமேஜே தெரியும், என்னென்ன இமேஜ்ன்ட்டு. ஆனால் டியூனிங்னு பார்த்தீங்கன்னா, டியூனிங்கில் வந்து இந்த 40 60 நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் கூட இந்த இடத்துல வந்து இன்வெர்ட்டடாக தான் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. டைப் பண்ணால் பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, இன்வெர்ட்டடாக இருக்குது. நமக்கு இந்த மிரரில், கீழே இருக்கிற மிரரில் தான் நம்ம டியூன் பண்ணுறப்ப அது நேரான இமேஜாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது இதோடைய டெக்னாலஜி. இந்த கிளார் எது தெரியுதா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிரரில், ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியாது. ஸ்க்ரீனில் என்ன ஓடுதுன்னு தெரியாது, பட் மிரரில் கிளியராக தெரியும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த டெக்னாலஜி, எனக்கு புரியவே இல்லை. ஓகே, இது இந்த அனலாக் சிக்னல்ஸில் ஒர்க் ஆகிற டிவி. ஸோ அனலாக் டிஜிட்டல்லேருந்து அனலாக் சிக்னல்ஸை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியல. அதாவது ஆர்எஃப்னு சொல்கிறாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அதுக்கு மாற்றுறதுக்காக ஒரு டிவைஸ், 2 டிவைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீக் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ ஆகிட்டு இதெல்லாம் உட்காந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, இதில் படம் தெரிய வைக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுங்க. சரிதா? இதில் பாருமா, அதான் இங்கே எது தெரியுதா இல்லையா, ஓடல குறைக்கு எது தெரியுதா மேலே? இந்த குடி கையில் 2 கையிலும் குடி பத்திரமா. அந்த இதில் தெரியுதா? கோடு கூட தெரியுதா? அவ்வளோதான். இதில் தான் டிவி பார்க்கணும், இதில் ஓடும். பட் இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் எதுவும் தெரியாது, இதில் பார்த்தா தெரியும். இதில் லைட் இப்படி மறைச்சிட்டோம்னா டிவி தெரியாது. இதில் லைட் பட்டால் தான் இதில் தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இதை ஆஃப் பண்ணிவிடுவோம்.
நெக்ஸ்ட் பாக்கெட் டிவி பார்த்தாச்சு, போர்ட்டபிள் டிவி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதான் இந்த அனலாக்லேருந்து ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்வெர்ட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, போட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் இதிலேருந்து எப்படி அதுக்கு இன்புட் கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியல. அதையும் பார்க்கணும், செக் பண்ணால் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ இவனை இங்கே வச்சுருவோம். அண்ட் இன்னொரு ஆர்எஃப் கன்வெர்ட்டரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 கிடைச்சதோ 2ஐயும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதையும் இங்கே அப்படி வச்சுக்கலாம். எது ஒர்க் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளே படிக்கணும். முதல்ல இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பட்டன்ஸ்லாம் வந்து நல்லா அமுந்துது. அண்ட் அது கூட 2 வீடியோ கேசட் இருக்குது, கேம் கேசட்டும் இருக்குது. அண்ட் இது வந்து கேம் இப்போ ப்ளே ஸ்டேஷன் 5, 6 அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அது மாதிரி இது 1990s வந்து கேம். இதில் கேசட் போட்டுட்டு டிவி, சிஆர்டி டிவி, எல்சிடி டிவி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஆன் பண்ணி 2 பேர் விளையாடலாம். இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, கேமில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த கன்னெலாம் கூட இருக்கும், ஷூட் பண்ணுற கன்னெலாம் கூட இருக்கும். இது வந்து 2 ஜாய்ஸ்டிக் இருக்குது. இது கூட 2 ஜாய்ஸ்டிக் இருக்குது. இப்போதைக்கு இதுதான் இது இருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், ஓடுதா இல்லையா, இது எப்படி இன்புட் பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வீடியோ அவுட்புட்டு அடாப்டர் போட்டுக்கலாம். நைஸ். இது கண்ட்ரோல் 1, கண்ட்ரோல் 2. இது கூட இந்த ஜாய்ஸ்டிக்கை அட்டாச் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் 1, கண்ட்ரோல் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இதையும் நம்ம டிவியில் போட்டு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணோம்னா எடுத்து போட்டு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இயற்கை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ்வலி இப்போ இருக்கிறது தான். இது வந்து இந்த நம்பர் டைப் பண்ணுறதுன்னா ஸ்டாம்ப் பேட் மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்பர்ஸ் வந்து நம்ம நம்பரை வந்து செட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் ரீசெட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இங்க் பேட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு இங்க் பேட் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சின்ன இது வந்து இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இதில் செட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 1 சைபர் 1 வைக்கிறோம்னா அடுத்தது 000 2 000 3. ஒவ்வொரு டைம் நம்ம இப்படி அமுக்கும் போது அது நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான். 3 4 7 8 9 10 0 மாறுது, நம்பர்ஸ் மாறுது. பட் இதில் அந்த இங்க் பேட் எங்கே போடுறதுன்னு எனக்கு தெரியல. செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் கண்டினியூஸாக டைப் பண்ணுறோம் இல்லையா, அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நம்பர் நம்ம ஒரு 1000 ஷீட்டில் வந்து நம்பர் அடிக்கணும் அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஒர்க்கு ஏதாவது போயிட்டு வரோம் அப்படின்னாலும் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணிட்டோம்னா இப்போ 500 அடிச்சிட்டோம் அப்படின்னா 500வது நம்பரில் இதை லாக் பண்ணிக்கலாம். இங்கே லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சின்னதாக. லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு 501 502 அப்படின்னு கண்டினியூஸாக அடிச்சிக்கலாம். மெக்கானிக்கல் டிவைஸ், பட் டெக்னாலஜி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த லாக் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது நம்ம மறுபடியும் இப்படி அடிச்சுக்கலாம். ஓகே, இதுவும் வந்து ஒரு கேஜெட் தான், பட் டிஃப்ரெண்ட்டான கேஜெட், ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பெரிய கேஜெட் தான், பட் அதுவும் ஒரு விண்டேஜ் கேஜெட் தான். இவனை இப்படி வச்சிடலாம், இந்த இடத்துல வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆமாம், வித் பாக்ஸோட கிடைச்சது. இது பாக்ஸ் மூடி. ஒரு டைப்ரைட்டர். இது வந்து ஒரு டைப்ரைட்டர் மிஷின். இப்போ நம்ம சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறோம். சிஸ்டமுக்கு முன்னாடி பிரிண்ட் எடுக்கிறதுக்குலாம் டைப்ரைட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ இது வந்து ஒரு டைப்ரைட்டர் மிஷின். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன கம்பெனின்னு தெரியலையே, கோப்ளேவா ஏதோ கம்பெனி பேர் போட்டிருக்கான். பட் அந்த லோகோ வந்து உடஞ்சிருச்சு, கம்பெனி நேம் லோகோ வந்து உடஞ்சிருச்சு இதில். பட் டைப்ரைட்டர் நல்லா இருக்கு, ரொம்ப வெயிட் தான். இதை வந்து இதில்
ஷிஃப்ட் அமுத்தி கேபிட்டல் லெட்டர் இதில் வரும். அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போவும் சில ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொட்டேஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு. ஓகே ஃபாக்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு எல்லா கேஜெட்டும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மேபி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃபாக்ஸ். பாய் சொல்லுங்கள். பாய். சரி, ஓகே, எல்லாம் எடுத்து வைங்க.